பண்ணுறதுக்கு. போயிட்டு வர்றதுக்குள்ள குழம்பு கொதிச்சு ரெடியாக இருக்கும். வந்து என்ன பண்ணுவோம், மீனை போட்டு அப்படியே இறக்குற வேலை தான். பாருங்க, நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். புளி நம்ம நல்லா கரைச்சாச்சு. இருந்தாலும் அடியில் கொஞ்சம் சக்கை இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் மேட்ரு. புளி கரைக்கிறது தான் விஷயமே. அடுத்ததான் நம்ம தக்காளி பழத்தை அப்படியே புழிஞ்சு விட்டுக்க வேண்டியதுதான். சில பேர் தக்காளி வெங்காயம் இதெல்லாம் மிக்சியில் போட்டு நல்லா அடித்து பேஸ்ட் மாதிரி விட்டுருவாங்க. நான் வெங்காயம் கூட சேர்க்க மாட்டேன். ஏன்னா எங்கள் மாமியார் சொல்லுவாங்க, வடகத்துலேயே வெங்காயம் பூண்டு இது எல்லாமே இருக்கும், அதனால் நம்ம வெங்காயம் பூண்டுலாம் சேர்க்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம வெங்காயம் பூண்டு எல்லாமே விலை அதிகமாக ரொம்ப ஹை ரேட்டில் விற்கும்போது நாங்கள் வெங்காயமும் போட மாட்டோம், பூண்டும் போட மாட்டோம். வெறும் வடகத்தை தாளிச்சு விட்டு மீன் குழம்பு வச்சுடுவோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் எப்போதுமே வெங்காயம் சேர்க்க மாட்டேன், டேஸ்ட்டாக தான் இருக்கும் குழம்பு. நீங்கள் வேணால் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஒன் டைம். ஒரு 3 தக்காளி போடுவேன், எப்பயுமே 2 தக்காளி போடுவேன். ஏன்னா 100 ரூபாய்க்கு ஃபிஷ்ஷு வாங்கி பாதியை வறுத்துட்டு பாதியை குழம்பு வைப்பேன். அதனால 2 தக்காளி திட்டமாக குழம்பு போட்டுக்குவேன். இந்த வாட்டி ஃபுல் குழம்பு வைக்கிறது. எங்கள் வீட்டுக்கு டென்ஷன் ஆகாதீங்க, அவரு தான் இன்னைக்கு மீன் குழம்பு வைக்க சொன்னாரு, வறுக்க வேணாம்னு சொல்லிட்டாரு. அதனால எங்களுக்கு ஆத்திரமா இருக்கு, நாங்கள் வறுத்து தான் சாப்பிடுவோம். இன்னைக்கு வறுக்க சொல்லிட்டாரு. சட்டி காஞ்சிச்சு, எண்ணெயை ஊற்றிக்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இதில் வந்து எண்ணெய் வந்து நீங்கள் எவ்வளோ கம்மியாக சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு குழம்பு நல்லா தான் இருக்கும். கடலை எண்ணெயா நல்ல? இது செக்கில் ஆட்டின மல்லாட்டெண்ணெய், கடலை எண்ணெய். ஓகே, நம்ம புளி கரைச்சி வச்சுருக்கோம், மிளகா இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உப்பு சேர்த்துக்க போகிறோம். மஞ்சள் பொடி, மிளகாத்தூள், நாங்கள் அரைக்கிற மிளகாத்தூள் நல்ல காரமாக இருக்கும், அதனால் திட்டமாக சேர்த்துக்க வேண்டியது தான். திட்டமான்ட்டு இவ்வளோ போட்டுறீங்க? 3 ஸ்பூன் தான். முதல்ல 5 ஸ்பூன் போடுவோம், இப்போ காரமாக இருக்கிறதுனால 3 ஸ்பூன் தான் போட்டிருக்கேன். இதுவே குழம்பு மாதிரி இருக்கு, அப்படியே எடுத்து குடிச்சிடலாம். ஆமாம், நம்மளுக்கு அதுக்குள்ளே எண்ணெய் காஞ்சிடுச்சு. இது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இவர்கிட்டே கொடுப்போம், வீட்டுக்காரர்கிட்ட கொடுப்போம். புளிப்பாக இருக்கு, உப்பு கம்மியாக இருக்கு. உப்பு கம்மியாக இருக்கு, காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி தான் இருக்கு. இல்லை போடு, வேணும்னா அப்புறமா கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு, எல்லாம் போயிட்டாங்க. வடகத்தை போட்டுக்குவோம். கருவேப்பிலை போட்டுக்குவோம். இதில் உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள், தக்காளி பழம், புளி, மிளகாய் இதெல்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் அவ்வளோதான் நம்ம குழம்பு. இது நல்லா கொதிக்கட்டும். கொதித்த உடனே பூண்டு தட்டி போட்டு இறக்கணும். பூண்டு தட்டி போடணும், மாங்காய் போடணும், மீன் போடணும். இது எல்லாத்தையும் போட்டு இறக்க வேண்டியதுதான். இதான் நம்ம மீன் குழம்பு. ஆறு இல்லைன்னா கட் பண்ணிடலாம்.